இன்னைக்கு தரிசனத்தை புரியாம இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, தரிசனம் இல்லாத இன்னைக்கு நிறைய போதனைகள் நிறைய இருக்கு. அதாவது ஒன் சைடட் ப்ரீச்சிங். தரிசனம் கிடையாது. தரிசனம் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தை அப்படியே வெளிக்கொண்டு வருவது. இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தின்படி நான் வாழ்வேன். ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய இருதயத்தின்படி வாழ்ந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தின்படி நான் வாழ்வேன், இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஊழியத்தின்படி நான் செய்வேன்னு சொல்லிட்டு முதல்ல நினைக்கிறேன் பாருங்க. அவன் தான் வாரிசுடைய ஊழியத்தில் இருப்பான். அவன் தான் வாரிசு, அவன் தான் அப்போஸ்தலன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை கம்ப்ளீட்டா வெளிக்கொண்டு வருகிற ஒரு மனுஷன் தான் தரிசனத்துக்குரிய மனுஷன். ஒரே ஒரு காரியத்தை பிடிச்சி தொங்குறது கிடையாது. பாவத்தை போல ஒரு மோசமான அதிகாரம் பூமியிலே கிடையாது. வெறித்தனம் பிடிச்ச அதிகாரம் சொல்றோம். இந்த மக்கள் இப்படி வெறித்தனம் பிடிச்சாங்க, அந்த மக்கள் வெறித்தனம் பிடிச்சாங்க, நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல பாருங்க, எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய புரியாத ஆட்களா இருந்தாலும், எவ்வளவு ஒரு மிருக தனத்தை கொண்டிருந்த மனிதர்களா இருந்தாலும் என்ன பண்றான்? ஒரு கிறிஸ்தவனாகி அமெரிக்காக்காரன் ஃபேஸ் பண்றான். யூதர்கள் ஃபேஸ் பண்றாங்க. புரியாதவனுக்கு புரியாதபடி தான் அடி கொடுக்கணும். அப்பதான் அவனுக்கு என்ன பண்ண விளங்கும். யூதர்கள் தன்னுடைய தேவனுடைய அதிகாரத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். அந்த இடத்துல இதான் யூதர்கள் செய்யக்கூடியது. இந்த நாட்கள் சுவிசேஷம். அவர்கள் தெரிந்த சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. அவர்கள் அறிந்த யெகோவா தேவன் என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறான். அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தன் தெய்வத்தை அவன் வெளிப்படுத்துறான். நம்ம என்ன பண்றோம்? அவன் சண்டை போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இது நம்மளுடைய புத்தி, குறுகிய புத்தி. அவன் சண்டை போட்டிருக்கிறான்னு. நான் யார்? என்னோட கூட தேவன் இருக்கிறார், நீ என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை ஆசீர்வதித்தவர் அவர். என்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், என்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அது நிரூபணமாவது பார். என் தேவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் என் தேவனார்கள் சொல்லிட்டு யூதர்கள் என்ன பண்றான்? நிரூபிக்கிறான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியல் நிமித்தம். அவன் என்ன பண்றான்? அவன் சுவிசேஷம் சாட்சியா இருக்கிறான். சாட்சி கொடுக்க சாட்சியா வந்தானா? யாரு? யோவான். அதைத்தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். யூதர்கள் சாட்சி கொடுக்க சாட்சியா வந்தானா? யாரு? யோவான். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியா வந்தாங்க. யூதர்கள் செய்யறது அதுதான். யூதர்களை பத்தி நீ என்ன பண்ற? நியாயம் தீர்த்துட்டு இருக்கிற. எவ்வளவு தப்பான காரியம் பாருங்க. அதிகாரத்தில தேவன் என்ன பண்றான்? வெளிப்படுத்துறார். அவர் இருக்கிறதுல வெறித்தனம் பிடித்த ஒரு மோசமான காரியம் என்னன்னா பாவம். அந்த பாவத்தை அவர் ஜெயித்து கட்டுறார் இயேசு கிறிஸ்து. அதை நீ அமெரிக்காக்காரர் ஃபாலோ பண்ற. கரெக்டா? அதான் வல்லரசு. சும்மா கிடையாது. வல்லரசு சும்மா கிடையாது. பவர், அதிகாரம். நீ ஒருதலை பட்சமா ஒண்ணு பேசிட்டு இருப்ப. நீ ஒரே காரியத்தை பேசிட்டு ஒரே காரியத்தை நீ செஞ்ச காரியங்களை மழுப்பிட்டு உட்காந்துட்டு இருப்ப. இது என்ன கிடையாது? சுவிசேஷம் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான இருதயத்தை வெளிப்படுத்துகிறவன் தான் இயேசு கிறிஸ்துவை தன் தகப்பனாய் கொண்டிருக்கிறவன். அல்லேலூயா. அவன் தான் அப்போஸ்தலன். இல்லைன்னா நீ அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்லு. நீ அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்லு. ஊழியங்கள் பலவிதமா பிரிக்கப்பட்டிருக்குது. ஒரு அப்போஸ்தலன் சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடியவன். நான் இப்படித்தான் ஊழியம் செய்வேன் என்று நினைக்கிறவன், அதை குறித்து பேசுகிறவன். நம்ம ஒன்னையும் செய்வேன், நான் ஏற்கனவே எல்லாம் செய்யப்பட்டது. அதை பேசுறது நம்ம பயப்படுறோம். இன்னைக்கு ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளைகளா எண்ணப்படுகிற யூதர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம எந்த அளவுக்கு அதிகாரத்தை வெளிப்படுத்தணும்? ஆனா இன்னைக்கு இந்தியாவில் அந்த மாதிரி கிறிஸ்தவம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நின்று போச்சு. ஒரு காரியத்தை மட்டும் பேசுகிறவன் தரிசனத்துக்குரியவன் அல்ல. அந்த குறிப்பிட்ட காலத்துல அது என்ன ஆயிடும்? அந்த பேச்சு என்ன ஆயிடும்? அது மதமா மாறிடும். கொஞ்ச நாள் பேசுவார், அப்படி குதிப்பாரு, எல்லாம் செய்வாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை என்ன உண்டாயிடும்? மதம். அப்படிதான் வந்தது. தரிசனத்தை முழுமையாய் பேசணும். எத்தனை காரியங்கள் லுத்தரன் சர்ச்சில் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு மத சபைன்னு சொல்றாங்க இல்லையா? அன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுமா? லுத்தரன் சபைன்னு சொல்றீங்க. அன்னைக்கு எப்படி இருந்தது? மார்ட்டின் லூதர் யார்? ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார் விசுவாசத்தை பற்றி, தெரியுமா? ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? லுத்தரன் சர்ச் எப்படி இருக்கு? மத சபையா இருக்குது. அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் பேசிட்டு நீங்க அப்படியே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா முழுமையான தரிசனத்தை நீங்க பேசாம, முழுமையான தரிசனம் சொன்னா ஒரு பிள்ளை தகப்பனுடைய இருதயத்தை அடைவது. அதை சொல்லுங்க. முழுமையான தரிசனம் பிள்ளை தகப்பனுடைய இருதயத்தை அடைவது. சுருக்கமா சொல்ல போனா, நாம் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை அடைவதே, இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின்படி நான் ஊழியம் செய்வேன் என்று எண்ணுவதே, அப்படியே பேசுவதே, அப்படியே நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் செய்வதே. ஏதோ கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் பேசிக்கலாம், அது கிடையாது. முழுமையா பேச, முழுமையா பேச. அதிகாரத்துலதான் என்ன பண்றா பிசாசு? அதிகாரம் என்பது தலை. அதிகாரம் என்பது தலை. அந்த அதிகாரத்தை தான் பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அதை பிடிச்சா எல்லாமே என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். தலையை என்ன பண்ண? தோட்டம் மட்டும் தோட்டாம உடம்பு நம்ம தோட்டணும் சரி செய்ய நினைக்க கூடாது. அது வழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும்.